என்னப்பா இந்த ஸ்டாண்டு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல பண்ற ரெகுலரான 3 ஸ்டெப் ஸ்டாண்டு மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ரெகுலரான ஸ்டாண்டு மட்டும் இல்லாம நிறைய கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கிளைண்ட்டுக்கு கேட்ட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது போல நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு ஸ்டாண்ட் வேணும்னாலும் நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். உங்களுக்காக சில கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டோட போட்டோஸும் காட்டுறேன், நீங்க பாருங்க. துளசி மாடம் வைக்கணும், அதுக்கு கீழே அதுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க. 2 பக்கம் இன்னும் கொஞ்சம் செடிகளும் நான் வைக்கணும். ஸோ டிஃப்ரெண்டாக கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணது. இந்த ஸ்டாண்டு மாடி ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்டாண்டாக எனக்கு வேணாம், ஒரே லென்த்தாக பெரிய ஸ்டாண்டாக வேணும், அதில் 2 ஸ்டாண்டு வேணும்னு சேலம்லேருந்து நமக்காக ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ண ஸ்டாண்டு தான் இது. இதோட லென்த்து வந்து 100 இன்ச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 அடின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணது அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் காமிச்ச ஒரு ஸ்டாண்டு தாங்க. இது 3 ஸ்டெப் ஸ்டாண்டு. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 80 இன்ச் இருக்குங்க. அகலம் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா 1 அடின்னு நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு 10 இன்ச்சஸ் இருக்கும். இது ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா லெக்கும் வந்து சென்டரில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ ஹெவியாக வேணும்னாலும் இந்த ஸ்டாண்டில் நம்ம வந்து வெயிட் ஏற்றலாம். கிட்டத்தட்ட ஓவராலாக இந்த ஸ்டாண்டில் ஒரு 500 கிலோவுக்கு மேலேயே நம்ம வந்து தொட்டிகளோட வெயிட்டை நம்ம வந்து ஏற்றி வைக்கலாங்க. இது எல்லாமே இரும்பு பைப் தான், ஏபிஎஸ் கோட்டட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். இரும்பு பைப்புக்கு மேலேயே பிவிசி கோட்டிங் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த ஸ்டாண்டோடது. இவ்வளோ பெரிய ஸ்டாண்டை எப்படிப்பா நீ கொரியரில் அனுப்புவ நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு படிக்கட்டையுமே வந்து ஜஸ்ட்டு லெக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டுலேயே வச்சு அதை பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க லெக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த போல்ட் நட்டை லைட்டாக டைட் பண்ணிடுவேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டைமில் அந்த போல்ட் நட்டு எங்கேயும் கீழே விழுகக்கூடாதுன்னு. இது போல் பின்னாடி இருக்க எல்லா லெக்கையுமே கழட்டிடுவேன், ஃப்ரண்ட்டில் இருக்க லெக்கையும் கழட்டிடுவேன். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதையும் பண்ணுவேன். இது போல் பண்ணி நம்ம வந்து பக்காவாக பேக் பண்ணி அனுப்புகிறப்ப என்ன ஆகும்னா, கொரியர்லேயும் சரி பார்சல்லையும் சரி எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்கள் வீட்டுக்கு அது ரீச் ஆகுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த அலன் கீயும் கொடுத்துருவோம். அந்த அலன் கீயை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் இப்போ பண்ணுறதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா போதும். இது போல் உங்களுக்கும் கஸ்டமைஸ்டான ஸ்டாண்டு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியே உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட சேனலில் போய் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து உங்கள்கிட்ட இருக்க க்ரோ பேக்ஸ்க்கு எந்த ஸ்டாண்டு செட் ஆகும்னு பக்காவாக உங்களுக்கு ஸ்டாண்ட் ரெஃபர் பண்ணுவோம். வீட்டில் என்ன சைஸ் தொட்டி இருக்குது, இல்லை க்ரோ பேக் இருக்குது, அதோடைய சைஸு, குவான்டிட்டி, எத்தனை நம்பர் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கான ப்ராப்பரான ஸ்டாண்டை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு செட் பண்ணி அனுப்பி வைப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.